சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உனக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் இங்க வேலையே உடலனே. இப்போ உடம்புக்கு பரவாயில்லையானே? பரவாயில்லம்மா. முத்தண்ணன் ஜெயந்தி அக்கா எல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்தப்போ எங்களை கருணாகம் விடல. டேய் நடிக்காதடா. நேத்து போய் பாத்துருக்கலாம்ல. நீயும் செல்விய ஊரை சுத்திட்டு இப்ப கேட்டா கருணாகரன் மேல பழிய போறியா? முத்தண்ணா சும்மா இருனா. அன்பண்ண மேல எங்களுக்கு அக்கறை இல்லாமலாம் இல்ல. நேத்தோ நாங்க கருணாகத்துக்கிட்ட போய் கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க, அன்பண்ணனை போய் பார்க்கணும்னு சொன்னோம். ஆனந்திய மகேஷ் சார் கூட்டிட்டு போன கோவத்துல எங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் அண்ணனை போய் பாத்தே ஆகணும் தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அண்ணனே வந்துடுச்சு. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அவன் கிடக்குறான், ஃப்ரீயா விடுங்க. நீங்க எல்லாம் ஏன் வர முடியலன்னு எனக்கு தெரியும். நான் எதுவும் நினைக்கல. எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கேன். சரியா? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிண்ணே. வாங்க போலாம். டேய் ஆனந்தி எங்கடா? காஃபி போட சொல்லிருக்க மாப்ள. காலையிலே காஃபியா? எதுக்கு? காலையில ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்டனா அது காஃபி இல்லாம ஒரு ஃபினிஷிங்கே இல்ல. அதுக்கு முதல்ல எனக்கு மட்டும்தான் காஃபி போட சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் நீ வேற வந்திருக்கியா, உனக்கு வேற அடி வேற பட்டிருக்கா, டயர்டா இருக்குமே, உனக்கு சேர்த்து போட சொல்லலான்னு இருந்த. உனக்கு மட்டும் போடலான்னா விடுமா மத்ததெல்லாம்? அதான் எல்லாருக்கும் சேர்த்து போட சொல்லிட்டேன். டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையா? விடுறா மாப்ள. என்ன அன்பு, வேலைக்கு வந்துட்ட? உடம்புக்கு முடியாத நேரத்துல ரெஸ்ட் எடுக்காம உன்னை யார் இப்ப வேலைக்கு வர சொன்னது? ஏன் அன்பு இப்படி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? வீட்டுல சும்மா இருக்கிறத விட வேலைக்கு வந்தா உங்க எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும், வேலையும் பார்த்த மாதிரியும் இருக்கும்னு வந்தேன்.